அமெரிக்காவின் நியாயமற்ற கோரிக்கைகள் தோல்வியில் முடிந்ததா ஈரான் உடனான பேச்சுவார்த்தை? அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே இஸ்லாமாபாத்தில் நடைபெற்று வரும் உயர்நிலை அமைதி பேச்சுவார்த்தையின் முதல் நாள் அமர்வு எவ்வித உடன்பாடுமின்றி முட்டுக்கட்டையில் முடிந்துள்ளதாக ஈரான் அரசு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்காவின் நியாயமற்ற மற்றும் பகுத்தறிவற்ற கோரிக்கைகளே இந்த பின்னடைவுக்கு காரணம் என தெஹ்ரான் குற்றம் சாட்டியுள்ளது. சுமார் 15 மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்த இந்த முதற்கட்ட பேச்சுவார்த்தையில் பின்வரும் விவகாரங்கள் பெரும் தடையாக அமைந்ததாக கூறப்படுகிறது. பொருளாதார தடைகள். ஈரான் மீதான முதன்மை பொருளாதார தடைகள் அனைத்தையும் உடனடியாக நீக்க வேண்டும் என்பதில் ஈரான் பிடிவாதமாக உள்ளது. பிராந்திய பாதுகாப்பு. ஹிஸ்புல்லா மற்றும் ஹூதி அமைப்புகளுக்கான ஆதரவை ஈரான் முழுமையாக நிறுத்த வேண்டும் என்றும் அதன் ஏவுகணை திட்டங்களுக்கு கடும் கட்டுப்பாடு விதிக்க வேண்டும் என்றும் அமெரிக்க தரப்பு வலியுறுத்தியுள்ளது. ஹார்முஸ் நீரிணை. இந்த கடல் பகுதியில் செல்லும் கப்பல்களுக்கு போக்குவரத்து கட்டணம் வசூலிக்கும் உரிமையை ஈரான் கோரியுள்ளது. ஆனால் இதனை மிரட்டி பணம் பறிக்கும் செயல் என அமெரிக்கா நிராகரித்துள்ளது. இதனால் ஈரான் ஊடகங்கள் இந்த பேச்சுவார்த்தையை தோல்வி என வர்ணித்தாலும் இரு நாட்டு அதிகாரிகளும் இன்று ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளனர்.